வந்து பாதாம் போட்டாச்சு. இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. வேற லெவலுங்க. அதோட திக்னஸ் அப்படியே பால் திக்கு இருக்கு பாருங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்க, நல்லா ஃபுல்லாக வந்து கிரைண்ட் பண்ணிடுச்சு. சரிங்களா, கேரட் ஜூஸ் ரெடி. டெக்ஸ்கோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் வந்து ஒரு வீகனா, உங்களுக்கு லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கா? இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இது வரைக்கும் ரிவ்யூ பண்ண ஹோம் அண்ட் கிச்சன் ப்ராடக்ட்லேயே இதுதான் வந்து பெஸ்ட்னு சொல்லுவேன். இது உங்கள் கார்த்திக். நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணிட்டே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். மாடல் வந்து ரிஜென்சி நட் மில்க் மேக்கர், 1 இயர் வாரண்டி வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மெஷரிங் ஸ்பூனு, ஒரு கிளீனிங் ப்ரஷ், இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்ஆர்பி வந்து 7000, பட் 7000லாம் கிடையாது, 4000லேயே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பிளாக் கலரு சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே வந்து ஜூஸு, வாட்டரு, நட் மில்க்கு, செரல்ஸு, க்ளீன், சோயா, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த லிட் இருக்குது. ஸோ அந்த லிட்டுக்குள்ளே தான் வந்து உங்களுக்கு ஒரு நியர் வாரண்டிக்கான கார்டு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் பிளேடு. இங்கே டு நாட் இம்மர்ஸ் இன் லிக்விட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 140 வாட் பவர் வந்து கன்சியூம் பண்ணும். இது வந்து பவர் கேபிள். இதுதான் வந்து அந்த மெஷரிங் கப்பு. யூசர் மேனுவலும் கொடுத்துருக்காங்க. சரி, வீடியோ பாஸ் பண்ணிட்டு பாருங்கள். என்னென்ன பேக்கேஜ் கண்டென்ட்டு, அதுக்கப்புறம் ப்ராடக்டோட பார்ட்ஸு, அதுக்கப்புறம் இங்கே ஹேண்டில், மில்க் மேக்கர் என்னன்றதை தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எப்படி வந்து சோயா மில்க்கு, ஜூஸ் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றதையும் அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ட்ரபுள் ஷூட் பண்ணணுன்றதும் கிளியராக இருக்குது. ஸோ யூசர் மேனுவல் வீடியோ பாஸ் பண்ணிட்டு பாருங்கள். க்ளீனிங் ப்ரஷ் கொடுக்குறாங்க பாருங்கள். அவ்வளோதான் பாக்ஸ் கூட வருது. இதோட வெயிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். 1 கிலோ 156 கிராம். இங்கே பாருங்கள், இப்போ இந்த நட் மில்க் மேக்கரில் சுவிட்ச் போட்டாச்சு. இங்கே வந்து எரர் கோடு வருது பாருங்கள், எரர் கோட் 2. நீங்கள் வந்து லிட்டை க்ளோஸ் பண்ணால் தான் உங்களுக்கு எரர் கோடு வந்து போகும். அது வந்து சென்சார் வச்சுருக்காங்க. உள்ளே வந்து பாதாம் போட்டாச்சு. தோல் வந்து சீவி நான் வந்து ஏன் போடுறேன் அப்படின்னா வடிகட்டுறதுக்கு உங்களுக்கு வேலை மிச்சம். உங்களுக்கு வடிகட்ட வேண்டிய அவசியம் இல்லை தோலோடு தான் நான் போடுவேன் ப்ரோ அப்படின்னா நீங்கள் அதை வந்து லேட்டராக வந்து இந்த பாலை வந்து வடிகட்டுற மாதிரி இருக்கும். ஸோ தண்ணியோட லெவல் வந்து மேக்ஸிமம் மினிமம் இருக்குது, நம்ம மினிமம்லேயே வச்சுப்போம். அதை விட கம்மி தான், ஏன்னா போட்டிருக்க பாதாமும் கம்மி. சரிங்களா, இவ்வளோ போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள் எரர் கோட் இருக்குது. இது போகணும் அப்படின்னா இந்த ஆரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆரோ மார்க்கும் இந்த ஆரோ மார்க்கும், இங்கே ஒரு ஆரோ மார்க்கு, இது ரெண்டும் சிங்க் ஆகிற மாதிரி வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மிஷின் வந்து ஆன் ஆகும். இந்த ஆரோ மார்க்கு சப்போஸ் நீங்கள் இப்படி வேறு எதாவது இடத்துல வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் கோடு தான் காமிக்கும். இங்கே பாருங்கள், அதுவே வந்து சவுண்டோட பிளிங்க் ஆகும். ஸோ ஆரோ மார்க் கரெக்டாக நீங்கள் அது ரெண்டும் அலைன் ஆகிற மாதிரி வச்சாதான் உங்களுக்கு ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா, உள்ளே நம்ம போட்டாச்சு. இங்கே பாருங்கள், அதுக்கு மேலே வந்து தண்ணி போடாதீங்க, வெளியே தெரிச்சிரும். சரிங்களா, அந்த லெவல்லே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், சோயா மில்க் இருக்குது, ஜூஸ் இருக்குது, அப்புறம் வாட்டர் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம், வாட்டர் வந்து சூடு பண்ணிக்கலாம், இந்த கெட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நட் மில்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள் செரில்ஸ் இருக்குது. ஸோ செரில்ஸை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் க்ளீன் இருக்குது. ஃபங்க்ஷன் செட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து இதுவாகிடும். சரிங்களா, இப்போ ஃபங்க்ஷன் நம்ம வந்து நட் மில்க் வந்து வச்சுருவோம். 15 அதுவே செட் ஆகிடுச்சு பாருங்கள். செட் ஆகிட்டு அதுவே ஆன் ஆகிடும். ஸோ அதில் வந்து எவ்வளோ டைமிங்னு சொல்லிட்டு மென்ஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ரொட்டேட் வரும். ஸோ உள்ளே வந்து ஆப்ரேட் ஆகிருக்கு. இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்க ஆப்ஷன் வந்து நட் மில்க்கு. நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன் பண்ணி உள்ளே வந்து கிரைண்டர் ஓடும், அதுக்கப்புறம் அதுவே ஆஃப் ஆகும், அதுக்கப்புறம் உள்ளே தண்ணி வந்து ஹீட் ஆகும், அப்போ கிரைண்டர் ஓடும், ஆஃப் ஆகும். இந்த மாதிரி அதுக்கு வந்து செட்டிங்ஸ் தெரியும் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு ப்ரீசெட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு அப்பப்போ மிஷின் ஓடுற சவுண்டும் வந்து கேட்கும். சரிங்களா, எங்கே பாருங்கள், இப்போ ஹை ஸ்பீடில் ஓடுது, 10ன்னு காட்டுது பாருங்கள். செம பவர்ஃபுல்லான மோட்டர் இது. எங்கே பாருங்கள் 1 மினிட் காட்டுது. ஒரு நட் மில்க் வந்து எடுக்கிறதுக்கு அது வந்து 10 மினிட்ஸ் வந்து எடுத்துக்குது. இங்கே 10ன்னு இருக்குது. இதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுறது வந்து மினிட்ஸு. சரி, நல்லா ஹீட்டு வெளியே வருது பாருங்கள், வேப்பர் ஆகி. ஸோ ஃபுல்லாக இங்கே தொட்டிங்கன்னா எனக்கு வந்து ஹீட் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ ஹீட் பண்ணுது, கிரைண்ட் பண்ணுது, அதுக்கப்புறம் ஆஃப் ஆகுது. இப்படி தான் அது 15 நிமிஷமாக இருக்குது. 15 முடிஞ்சவொடனே இந்த மாதிரி பீப் சவுண்ட் வரும்.
இந்த மாதிரி 66 அப்படின்னு போட்டு பீப் சவுண்ட் வரும். இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. வேற லெவலுங்க. இங்கே பாருங்க, மில்க்கு தான் அது எப்படியே எடுத்துகிட்டு வந்துச்சு பாருங்க. இனிமேல் பாலை ஊற்றுன மாதிரி இருக்கு. நான் பாதாம் வந்து ஊற வச்சு அதை தோலை உரிச்சு பண்ணதுனால நீங்கள் வடிகட்டதால ஆட்டோமேட்டிக்காக இதிலே வந்து சுகர் ஆட் பண்ணி நம்ம வந்து இந்த பால் வந்து குடிச்சிடலாம். 2 பேர் வந்து குடிக்கலாம். நீங்கள் இந்த ஒயரை வந்து ப்ளக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை எடுத்துகிட்டு அப்படியே எந்த இடத்த உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்துக்கு எடுத்துன்னு போயிடலாம். இங்கே பாருங்கள். அதேமாதிரி கீழே வந்து உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் அவங்களே வந்து கொஞ்சம் கேப் கொடுக்குறாங்க. ஸோ வச்சிங்க அப்படின்னா என்ன ப்ரோ எனக்கு வந்து இது வந்து ஆடி கீழே விழுமானா அப்படிலாம் கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது சைஸ் பெருசுனால நிறைய ஃபேமிலி அப்படின்னு நினச்சிக்காதீங்க. 2 பேருக்கு ஐடியலாக இருக்கும் இந்த ஒரு மில்க் மேக்கரு. அதுக்கு மேலே நீங்கள் மேக்ஸிமம் மினிமம் லெவலை வந்து பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்க எப்படி வந்திருக்கு பாருங்க. அதோட திக்னஸ் அப்படியே பால் திக்கு இருக்கு பாருங்க. இதில் வந்து வெறும் நட்ஸுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் தேங்காய் பால் கூட வந்து இதில் எடுக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஒரே ஒரு உங்களுக்கு ஹீட்டு, இது கொஞ்சம் ஹீட் வரும். அதனால் நீங்கள் வந்து இந்த பாருங்க, இந்த ஹீட்டு உள்ளே வந்து ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணுது. இதுக்கு மிக்சிக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் ப்ரோ, என்ன நான் மிக்சிலே இது பண்ணிட்டு போயிடுவேனே அப்படின்னா, உங்களுக்கு ஹீட்டிங் வந்து மிக்சியில் கிடையாது. இது வந்து ஹீட் பண்ணி அது கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கிரைண்ட் பண்ணும். அதோட பிளேடும் வந்து வேறு. இங்கே பாருங்கள். ஸோ மிக்சி பிளேட் மாதிரி கிடையாது, இது வேறு மாதிரி இருக்குது. இப்போ வந்து ஜூஸர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். சேம் இது தான், சேம் பிளேடு, சேம் இது. ஃபங்க்ஷன் மட்டும் இங்கே வந்து ஜூஸருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சார் கேரட்டை வந்து நான் உள்ளே போடுறேன். இங்கே பாருங்க, அதுக்கேற்ற தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். நான் எப்பயும் சொன்ன மாதிரி லிட்டை இங்கே க்ளோஸ் பண்ணிங்கன்னா தான் இங்கே ஃபங்க்ஷன் வரும், இல்லைனா எரர் கோடு காமிக்கும். ஸோ இப்போ ஃபங்க்ஷன் வந்து ஜூஸில் நான் வந்து வைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஜூஸில் வச்சுட்டேன். அங்கே பாருங்க 3 மினிட்ஸ் காட்டுது. ஸோ 3 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ முடிஞ்சிச்சு. இங்கே பாருங்கள், அதுவே பீப் சவுண்ட் வருது. கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்க, ஸோ நல்லா ஃபுல்லாக வந்து கிரைண்ட் பண்ணிடுச்சு. சரிங்களா? கேரட் ஜூஸ் ரெடி மாதிரி யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து அரைச்சிருக்கு பாருங்கள். நீங்கள் இன்ஃபேக்ட் வடிகட்டாமையே கூட இது பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக வந்து அது வடிகட்டிருக்கு. தண்ணியோட அளவு கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிரைண்ட் பண்ணுற இதுவும் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வாட்டர் வந்து பாயில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இங்கே காட்டுறேன். இங்கே பாருங்கள், வாட்டர் போட்டாச்சு. அதுக்கேற்ற மாதிரி செட்டிங்ஸ் நம்ம செட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், வாட்டர் கொடுத்தாச்சு, அவ்வளோதான். இப்போ ஹீட்டர் ஆன் ஆச்சுன்னு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரவுண்டு வரும் இந்த டிஸ்பிளேயில் வந்து லைட்டு. அப்போ வந்து ஹீட்டர் ஆன் ஆகிருக்குன்னு அர்த்தம். கிரைண்ட் பண்ணுது அப்படின்னா மினிட்ஸ் காட்டும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மினிட்ஸ் காமிச்சின்னு அப்படின்னா கிரைண்ட் ஆகுது உள்ளன்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஹீட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம செட்டிங்ஸ் வந்து மாற்றிக்கலாம். இப்போ வாட்டர்னு கொடுத்தீங்கன்னா இது க்ளீன். என்னென்னா நீங்கள் தண்ணி உள்ளே ஊற்றிட்டு அந்த செட்டிங்ஸை வந்து வச்சிங்க அப்படின்னா க்ளீன் ஆகிடும். சரிங்களா? உள்ளே இருக்கிற அந்த இதெல்லாம் நம்ம வந்து அதுவே வந்து ரொட்டேட் பண்ணுறது மூலிமா ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். நம்ம எடுத்து அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். சரிங்களா? க்ளீனுக்குன்னு தனியாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி அவ்வளோதான். சோயா மில்காக இருக்கட்டும், ஜூஸாக இருக்கட்டும், வாட்டரு, நட் மில்க்கு, ஸோ ஒவ்வொரு செட்டிங்ஸும் வந்து அதுக்கேற்ற மாதிரி மினிட்ஸை வந்து அதுவே எடுத்துக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஆட்டோ ஆஃப். சரிங்களா? நீங்கள் வச்சுட்டு எங்கேயா வெளியே போயிட்டு கூட வரலாம். அதை ஆஃப் பண்ண உடனே பீப் சவுண்டு வரும். கொஞ்ச நாள் விட்டிங்கன்னா மிஷின் தானாகவே ஆஃப் ஆகிடும். திருப்பி வந்து ரன் ஆகாது. அந்த செட்டிங்ஸ் இருக்குது. சரிங்களா? அதேமாதிரி சேஃப்டி லாக் ஃபீச்சர் இருக்குது. நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஆஃப் ஆகிடும். இந்த ஃபங்க்ஷன் வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டாப் ஆகிடும் மிஷின். இது மெயினாக யாருக்கு வந்து சூட் ஆகும் அப்படின்னா பேச்சுலர்ஸ்க்கு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஒரு மிஷினே வந்து உங்களுக்கு கெட்டிலாகவும் யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், வேப்பர் வெளியே போகுது பாருங்கள். ஹீட் ஆகி தண்ணியை ஹீட் சூடு பண்ணுறதுக்கும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். சோயா மில்க்கு அது மாதிரி சிரல்ஸ் இந்த மாதிரி ரெடி பண்ணுறதுக்கும் நட் மில்க் மேக்கராகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது இல்லாமல் ஜூஸர் தனியாக வந்து நம்ம மிக்சி வாங்க வேண்டியது இல்லை. ஸோ இதிலே வந்து ஜூஸும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். எவ்வளோ ஹார்டு, நான் ஏற்கனவே கேரட் போட்டு உங்களுக்கு காமிச்சேன். ஹார்டான வெஜிடபிள்ஸ் கூட உங்களுக்கு ஜூஸ் ஆகி வெளியே வந்துடும். சரிங்களா? ஸோ அதோட பிளேடு வந்து பவர்ஃபுல் பிளேடு, மோட்டர் வந்து பவர்ஃபுல் மோட்டர். ஸோ அதனால் இந்த மூணுமே வந்து இந்த ஒரே ஒரு இதிலே இருக்கிறதுனால உங்களுக்கு தனித்தனியாக வாங்க வேண்டியது இல்லை. இடம் வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக இருக்கும். ஏன்னா பேச்சுலருக்கு வந்து உங்களுக்கு அவ்வளோ ஸ்பேஸ் இருக்காது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபேமிலிக்கும் வந்து நீங்கள் இது ஒரு எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட்டாக நீங்கள் வந்து யோசிக்க வேண்டாம். ஆல்ரெடி கெட்டு போன மிஷின்ஸ் எல்லாம் நீங்கள் திருப்பியும் வந்து புதுசாக வாங்க வேண்டிய அந்த சுச்சுவேஷனில் இருக்கும்போது இந்த மாதிரி 3 in 1
இந்த ஒரு மிஷினே வந்து இந்த 3 வேலையும் செய்யும். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் சரிங்களா. இப்போ வந்து இது செட்டிங்ஸ் முடிஞ்சிச்சு. ஸோ வாட்டர் வந்து இதுவாகிடுச்சு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன், இங்கே பாருங்கள். ஸோ வாட்டர் வந்து பாயில் எப்படி இருக்கு பாருங்கள். இப்போ வந்து சாத்துக்குடி ஜூஸ் உங்களுக்கு காட்டுறேன், இங்கே பாருங்கள். ஸோ நாட்டு சக்கரை போட்டு வச்சு சாத்துக்குடி ஜூஸ், தண்ணியும் அதுக்கேற்ற மாதிரி ஊற்றியாச்சு. ஜூஸரில் வந்து வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். 3 மினிட்ஸில் எந்த ஜூஸாக இருந்தாலும் ரெடி ஆகிடும். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நம்ம மிக்ஸி ஓடுற மாதிரி தான் ஓடுது. சவுண்டுமே உங்களுக்கு கம்மியாக இருக்குது. மிக்ஸியை கம்பேர் பண்ணும்போது இது அவ்வளோ சவுண்ட்லாம் வந்து வரலை சரிங்களா. ஸோ நாய்ஸ் டெசிபலும் வந்து கம்மி. அதே மாதிரி நீங்கள் கை வச்சு இந்த லிட்டில் கை வைக்கணுன்ட்டு கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் லிட்லேருந்து கையை எடுத்துடலாம். ஸோ அதுவே வந்து ஜூஸ் பண்ணிவிடும். இதுதான் வந்து மிக்ஸிக்கு இதுக்கும். மிக்ஸிலேயே நான் பண்ணிவிடுவேன் ப்ரோ, இதில் ஏன் வந்து எனக்கு வந்து இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, உங்களுக்கு கை வைக்க வேண்டியது இல்லை, ப்ளஸ் 2வது சவுண்டும் கம்மி. இப்போ வந்து சாத்துக்குடி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், பர்ஃபெக்டாக வந்துருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். வாஷ் பண்ணுறது ஈஸி தான், ஜஸ்ட்டு நம்ம கிட்டில் பண்ணுற மாதிரி தான் சரிங்களா. ஸோ பிளேட் இருக்கிறதுனால உள்ள ப்ரஷ் எல்லாம் போட்டு இது பண்ண முடியாது. அதே க்ளீனிங் ஃபங்க்ஷன் இருக்குது, அது மூலியமாக பண்ணிக்கலாம். இல்லை நார்மலாக அந்த மாதிரி வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதில் பவர்லேருந்து எடுத்துட்டிங்கன்னா ஈஸி தான், வாஷபிள். இப்போ ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப சூப்பரான ப்ராடக்டாக இருக்கும். நீங்கள் எடுத்துகிட்டு போய் எங்கே வேணாலும் வச்சு நீங்கள் ஜூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ட்ரெயினில் போனாலும் நீங்கள் வந்து இந்த ஜஸ்ட் ஒரு ப்ளக் பாயிண்ட் இருந்துச்சுன்னா போதும். இது யூஸ் பண்ணுற வாட்டேஜும் கம்மி தான். நீங்கள் அது மூலிமா கெட்டில் தண்ணி சூடு பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி எமர்ஜென்சி பர்பஸ்க்கு இது வந்து ட்ராவல் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுக்கலாம். அது மூலமாக இப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்த்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்கலாம். பை.